ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் இந்த செடிக்கு போடலான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து அடுக்கு செம்பருத்தி. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த செடியை பார்க்கும்போது. கிச்சனில் வந்து உருளைக்கிழங்கு முளப்பிட்டு இருந்தது. சரி, இது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இதில் நோண்டி நட்டு வச்சுருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவசரம் தாங்க முடியாமல் தோண்டி எடுத்துட்டேங்க. தோண்டி எடுத்து பார்த்தா ஒரு சின்ன சின்ன கிழங்கு தான் இருந்தது. ஐயோ, அவசரப்பட்டுட்டுமே அப்படி அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக இருங்க பாருங்களேன். இதை வச்சு நான் என்னதாங்க செய்கிறது? ரொம்ப குட்டியாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல கிழங்கா கிடச்சிருக்குமா என்னன்னு தெரில. நான் உருளைக்கிழங்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நட்டு வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நட்டதில்லை. அதனால தான் ஆர்வ கோளாறில் தாங்க முடியாமல் அது கிழங்கு வராமையே நோண்டிட்டேன். ஸோ இந்த தப்பை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். பாருங்கள், குட்டி குட்டி கிழங்காக தான் இருக்குது பாருங்களேன். இதை வச்சு எந்த குழம்பு செஞ்சு எந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்றதுங்க. தொட்டியில் ஒரு செடி போட்டிருக்கேன். அதுக்காவது கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்து பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இந்த குட்டி குட்டி கிழங்கு அப்படியே நம்ம வந்து இப்படி கழுவி எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே உருளைக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆசை, சரி உருளைக்கிழங்கு நம்மளே ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இவ்வளோ ஆர்வக்கோளாறு ஆகாதுங்க, பறிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த செடி காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க. பட் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த வேலையை பண்ணியிருக்க தேவையில்ல. அவ்வளோதாங்க, நமக்கு ஃபைனலாக கிடைச்ச கிழங்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம என்ன டிஷ் செய்யலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.